வணக்கம், வணக்கம். எனது அன்பு ஜோதிட பெரியோர்களே, வாடிக்கையாளர்களே, உண்மையான நல்ல அறிவாளிகள், கோள் நிலைகள்ல நம்ம நெறைய பேர பார்ப்போம். ஏன் நம்ம ஜோதிடமே பொய்ன்னு சொல்ற அறிவாளிகள்லாம் இருக்காங்களே! நெறைய அறிவாளிகள தான் நம்ம பார்க்குறோமே! லக்னாதிபதி 9ல இருந்தாலே போதுமுங்க. அவர் அதிர்ஷ்டக்காரர், மக்களின் அன்பை பெற்றவர், நன்மதிப்பை பெறக்கூடியவர், நல்ல கிருஷ்ணர் கடவுளை வணங்கக்கூடியவராகவும், மனைவி குழந்தைகளுடன் அன்பானவராகவும் இருக்கிறார். அது என்ன சார் லக்னாதிபதி 9க்கு போனார்? எல்லாரும் தனஸ்தானத்துக்கு வேணும், லாபஸ்தானத்துக்கு வேணும், தொழில் ஸ்தானத்துக்கு வேணும்னு சொல்றப்ப, லக்னாதிபதி 9க்கு போனவருக்கு ஆய்ந்தறிந்த அறிவு மண்டைக்குள்ள ஏற்கனவே போயிரும். ஒரு விஷயத்த பார்த்த உடனேயே என்ன அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆய்வு செய்யணும்னு சொல்லி அதற்காக பல வழிகளை சென்று தன்னுடைய முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிவு அவருக்கு கிடைச்சிடும். அதுதான் கிஃப்ட். அதுதான் அங்க கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் 9ல. லக்னாதிபதி 9க்கு போனவர் எந்த வகையிலும் ஒரு நல்ல அறிவை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார். அதே மாதிரி தனாதிபதி 9ல இருந்தாலும் செல்வம், செழிப்பு, அறிவு எல்லாம் ஏற்படுது. தன வலிமை கூடுது. அப்படிங்கிறப்ப அறிவு இருந்தாதானே தன வலிமை வரும். சார் முதல் போடுறவருக்கு கூட அவர் படிக்காதவரா இருந்தாலும் அவருக்கு தனாதிபதி பாக்கியத்தில் இருக்கப்ப நல்வழி சம்பாத்தியத்துல கணக்கெடைக்காத பல கோடி ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அவருக்கு வரும் இல்லையா? அதுதான் அந்த தனாதிபதி 9ல் இருக்கக்கூடிய ஒரு யோகம். எந்த வகையிலையும் செல்வம் ஏற்படும். நல்ல மதிப்பும் மரியாதையும் புகழுடன் கூடிய செல்வத்தை அவர் அனுபவிக்கிறார். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 11ல் இருந்தால் கற்று அறிந்தவர், நன்கு கற்றவர், கற்று அறிந்தவர், நல்ல ஒரு எழுத்தாளர், மக்களுடன் நன்மதிப்பை பெறுபவர், நல்லா தன்னுடைய பணிகள்ல எப்பவுமே முழுமையாக இருக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறார். முழு கவனத்துடன் எழுத்தாளராகவும் வருகிறார், நல்ல சிந்தனையாளராகவும் மாறுகிறார். யாரு? இந்த 5 குடையவர் 11ல் இருந்தார். 10 குடையவர் 10லேயே இருந்தா போதுமுங்க. பல்வேறு பணிகளில் சிறந்தவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. 10 குடையவர் 10ல் இருந்தால் போதும். அவர் இந்த தொழிலையும் நிபுணர் ஆவார், அந்த தொழிலையும் புரிஞ்சுக்குவார், அந்த தொழிலையும் புரிஞ்சுக்குவார், எந்த தொழிலையும் புரிஞ்சுக்குவார். 10 குடையவன் 10ல் இருக்கக்கூடிய அமைப்புல பாருங்களேன். லக்னாதிபதி பாக்கியத்தில், தனாதிபதியும் பாக்கியத்தில், 10 குடையவர் 10ல் ஆட்சி பெறுதல், 5 குடையவர் 11ல் போகுதல். எங்கேயாவது நாங்க அந்த தீய 6, 8, 12 தொடர்பு வைக்கிறோமா? அது தொடர்பு வச்சாலே தீய பலன்கள் வந்துருங்க. நல்ல அறிவாளிக்கு கூட 10 குடையவர் 12ல் இருக்கிறார், 10 குடையவர் 12ல் இருக்கிறார்னு வைங்க, செலவுகள் வந்துடும். எதிரிகளை கண்டு பகைக்கக்கூடிய தன்மையும், பயந்து போகக்கூடிய தன்மையும் வந்துடும். கவலையாகவும் போயிடுவார். 10 குடையன் 12க்கு போனாலே, 10 குடையன் 10ல இருக்கப்ப பல்தொழில் நிபுணர், பல விஷயங்களை புரிந்து கொள்ள கூடியவர், அறிவாளின்னு சொன்னா 10 குடையன் 12க்கு போன உடனேயே என்ன ஆகுது? செலவாளி, கவலையுற்றவர், எதிரிகளிடம் அஞ்சுபவர். முடிஞ்சு போச்சு இல்லைங்க வாழ்க்கை. எப்பயுமே தொழில் போட்டிகள், தொழில் விஷயங்கள் எல்லாம் வரும். 4 பாயிண்ட், நான் நிறைய பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். அதுல இந்த உண்மையான ஒரு அறிவாளிகள், அதாவது யதார்த்தமான அறிவாளிகள், அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய அறிவாளிகள், அனைவருடனும் நல்ல பேர் புகழை சம்பாதிக்கக்கூடிய அறிவாளிகள். அதைத்தான் உங்களுக்கு முதல் 4 பாயிண்ட்ல 1 குடையவன் 9ல், 2 குடையவன் 9ல், 5 குடையவன் 11ல், 10 குடையவன் 10ல். 4 சிம்பிள் வார்த்தை தான். ஆனாலும் விளக்கமா உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? இது மேஷ லக்னத்துக்கு 10 குடைய சனி 10லேயே ஆட்சி பெறுகிறார். எவ்வளவு பெரிய யோகத்தை பெறுவார் தெரியுங்களா? அவரு திசை நடக்கணும், ஆனா தசாக்கள் நடக்கணும், நடந்தால் அவருக்கு யோகம் தான்.
5 குடையவர் அதே மேஷ லக்னத்துக்கு 5 குடைய சூரியன் 11ல பகை வீடாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்ன கிடைக்குதுன்னா லாபம் அப்படிங்கிற அந்த ஸ்தான பலம். அதுல அவர் ஜில்லுன்னு ஏறி போய்கிட்டே இருப்பார். அதே மேஷ லக்னத்துக்கு தனாதிபதியான சுக்கிரன் பாக்கியத்தில் வந்தால், அந்த தனுசுக்கு வந்தால் எவ்வளவு செல்வ யோகத்தை தருது. அதே மேஷ லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி, தனாதிபதி, பஞ்சமாதிபதி, 10 குடைய சொல்லியாச்சு மேஷ லக்னத்துக்கு. இதெல்லாம் ஒரு வகையில நன்மைங்க. இந்த பகை உச்சம் என்பது அளவை குறிக்கும். அவன் கொடுக்கக்கூடிய அளவை குறிக்குமே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் நீங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் குறைவா எடுத்துக்க வேணாம். உச்சமானவருக்கு அதிர்ஷ்ட காற்று, நீச்சமானவருக்கு அவர் தன் முயற்சி காற்று, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுல ஒண்ணும் பெரிய மாற்று கருத்துக்கெல்லாம் அங்க இடம் இல்லைங்க. அதனால ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம இந்த மாதிரி பிரிச்சு பார்த்துக்கலாம். பகையாகுதா கொஞ்சம் பலம், உச்சமாயிருச்சா அதிக பலம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்து நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்குங்க. நன்றிங்க, நன்றிங்க.